உத்திரமேரூரில் பிரசித்தி பெற்ற மசூதியில் கத்தியுடன் புகுந்த நிர்வாகிகளை வெட்ட முயன்ற நபரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். அதன் சிசிடிவி காட்சிகள் சமூக ஊடகங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் பழமையான பிரசித்தி பெற்ற ஜும்மா மசூதி உள்ளது. இந்த மசூதியில் உத்திரமேரூர் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்த சுமார் 1000 நபர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர். தமிழகம் முழுவதும் உள்ள மசூதிகளில் வக்ஃப் வாரியத்தின் மூலம் தேர்தல் நடத்தி அந்த மசூதியில் நிர்வாகிகளை தேர்வு செய்வது வழக்கம். ஆனால் வக்ஃப் வாரியத்தின் மூலம் தேர்தல் நடத்துவது குறித்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு ஒன்று நிலுவையில் இருப்பதாக கூறப்படுகிறது. அதனால் தேர்தல் நடத்தாமல் பெரும்பான்மையான உறுப்பினர்களின் ஆதரவோடு நிர்வாகிகளை தேர்வு செய்து அந்த மசூதியின் நிர்வாகம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஜாகிர் உசேன் என்பவர் தனது ஆதரவாளர்கள் சிலருடன் சேர்ந்து மசூதியில் தனக்கு உயரிய பதவி வேண்டும் என்றும் கடந்த சில மாதங்களாகவே தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அவருக்கு பெரும்பான்மையான உறுப்பினர்களின் ஆதரவு இல்லாததால் அவருக்கு எந்த பொறுப்பும் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் அவ்வப்போது மசூதி நிர்வாகிகளிடம் ஜாகிர் உசேன் சண்டை போட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் ரம்ஜானுக்கும் 2 நாட்களுக்கு முன்பு மசூதியில் தொழுகையின் போது பிரச்சனை ஏற்பட்டு தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த ஜாகிர் உசேன் வெளியில் சென்று பட்டா கத்தி ஒன்றை எடுத்துக்கொண்டு மசூதிக்குள் புகுந்து அந்த மசூதியின் நிர்வாகிகள் சிலரை வெட்டுவதற்கு முயற்சி செய்துள்ளார். அங்கிருந்தவர்கள் ஜாகிர் உசேனை தடுத்து நிறுத்தி நிர்வாகிகளை காப்பாற்றி உள்ளனர். இது குறித்து அந்த மசூதி நிர்வாகிகள் சிசிடிவி காட்சிகளின் ஆதாரத்துடன் ஜாகிர் உசேன் மீது உத்திரமேரூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர். அந்த புகாரின் அடிப்படையில் உத்திரமேரூர் காவல்துறையினர் ஜாகிர் உசேன் மீது வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள ஜாகிர் உசேனை வலைவீசி தேடி வருகின்றனர். தற்போது அந்த சிசிடிவி காட்சிகள் சமூக ஊடகங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மசூதிக்குள் இஸ்லாமியர் ஒருவரை கத்தியுடன் புகுந்து மசூதியின் நிர்வாகிகளை வெட்ட முயற்சித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் அன்சாரி. நான் உத்திரம ஜமாத்தை சார்ந்தவர். 17ஆம் தேதி அன்றைக்கி 17/3/2026 அன்றைக்கி மதியம் 1:30 மணி அளவில் தொழுதுட்டு எல்லாரும் வெளியில் வர நேரத்தில் இந்த பள்ளி வளாகத்தில் கடை வச்சிருக்கக்கூடிய ஜாகிர் என்பவர் ஜூஸ் கடை நடத்தி கொண்டு வருகிறார். அவர் சில வார்த்தைகளால் நிர்வாகத்தை பேசி கொண்டிருக்கும் போது திடீரென்று கத்தி எடுத்து நிர்வாகத்தில் உள்ள உறுப்பினரான சாதிக் என்பவரை வெட்ட முயன்றார். ஜமாத்தார்களும் நிர்வாகிகளும் தடுத்ததன் பேரில் அவர் தப்பித்து சென்றார். இதன் அடிப்படையில் நாங்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறோம். தகுந்த ஆதாரமாக சிசிடிவி ஃபுட்டேஜும் கொடுத்துருக்கோம். அவர் இப்போதைக்கு தலைமறைவாக இருக்கார். இப்போது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அடிக்கடி பிரச்சனை பண்ணுறதுனால யாருமே நிம்மதியாக தொழு வர முடியல. இல்லை ஜமாத்தார்களும் மனநிலை பார்த்திங்கன்னா மிகவும் கவலையான ஒரு நிலைமையில் தான் இருக்காங்க. யாருமே தொழு வரதில்லை. இவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க சொல்லி நிர்வாகமும் ஜமாத்தார் மூலியமாகவும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். காவல்துறை உரிய நடவடிக்கை எடுப்பான்ற நம்பிக்கையில் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்.